ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. சங்குப்பூ டீயில் உள்ள மருத்துவ பயன்கள் பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சங்குப்பூவை நம்ம டீ போட்டு குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் எடை குறையுதுங்க. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். ரொம்பவே எளிமையான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ டீ போட்டு குடிக்கலாங்க. ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் பறிச்சு வச்சிருக்க சங்குப்பூவை அதில் சேர்த்துக்குவோம். சங்குப்பூ வீட்டில் நான் இருக்கிறனால உடனே பறிச்சுக்கிட்டேங்க. இல்லாதவங்க நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா உலர்ந்த சங்குப்பூ விற்பாங்க. அதை வாங்கி நீங்களும் பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. நான் பட்டை வந்து பொடியாவே வச்சிருக்கிறனால சிறிதளவு பட்டை பொடியை சேர்த்துக்கிறேங்க. வந்து இந்த டீயை குடிச்சிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை சரியாங்க. இளைப்பு நோயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இளைப்பு நோய் சரியாகிடும். சிலருக்கு சிறுநீர் தொற்று பிரச்சனை இருக்குங்க. சங்குப்பூ வேற இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் அதை வடிகட்டி குடிச்சோம்னா அந்த சிறுநீர் தொற்று வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த சங்குப்பூ டீயை குடிச்சிட்டு வரும்பொழுது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை நீக்குங்க. விட்டமின் ஏ மற்றும் சி அதிகப்படியான அளவு இதில் இருக்கிறனால நம்ம சருமம் பளபளப்பாக இருக்கும். பெரியவங்க 1 1/2 கப் தண்ணியில் இந்த சங்குப்பூ இஞ்சி கொஞ்சமாக பட்டை சேர்த்து நல்லா கொதி வந்ததும் பார்த்தீங்கன்னா வடிகட்டி இது போல் தேவைன்னா சப்ஜால சியா சீட் சேர்த்துக்கலாங்க. அதோட 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்காக சங்குப்பூ டீ குடிக்கிறீங்கன்னா நீங்கள் தேன் சேர்த்துக்க வேண்டாம். பெரியவங்க சங்குப்பூவை டீ போட்டு சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இல்லைன்னா பிஸ்கட் கூட இதில் செஞ்சு தரலாங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் வடிகட்டி அப்படியேவும் குடிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 3 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்தும் குடிக்கலாங்க. எலுமிச்சை சாறு சேர்த்ததும் சங்குப்பூ டீயோட நிறம் இது போல தாங்க மாறிடும். நமக்கு ஏதாவது மன அழுத்தமா இருந்தாலும் இந்த டீயை தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம், சரியாகிடும். வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.